அருவியை பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குதே. மேல இருந்து வர தண்ணி மேல உலவும் சில்லுன்னு இருக்கு. அழகா இருக்குன்னே. நம்ம பாட்டு போட்டியில ஜெயிச்சதுனால இங்க வந்து நிக்கும். நமக்குள்ள இவ்வளவு திறமை இருந்திருக்க. எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ அம்மா, என்னது எதுக்கு வந்து சோதனை? எசிக்கு மட்டும் தான் நிக்கியோ இந்த அருவிகளை. நாங்க தான் நிக்கோம் கூறு கட்டவள. நீ மட்டும் நிக்க மாதிரியே சொல்லுத. எங்களுக்கு தானே தலை வலிக்குது. யார்கிட்ட சொல்ல? உனக்காவது மாவு வந்திருக்கா. எனக்கு யார் வந்திருக்கா? இந்த ரெட்டை கொண்ட ரெண்டு பிஞ்சு பேரும் போலயே. முடியுக்க நீங்களே அப்படி சொல்லியல. முடியலன்னா எனக்கு இப்படி வலிக்கும். இங்க பார்த்தா ஓடி வரலாமா இருக்கு. வலி தாங்க முடியல. ரத்தம் வந்துதான் பாருங்க யாராவது. எனக்கு வலி தாங்க முடியல. அட கூறு கட்ட பிச்சம்மா, எங்க பார்த்து நின்னு சொல்லுத? நாங்க எங்க நிக்கோம்? தண்ணி விடுதானே கண்ணு தெரிய மாட்டேங்கல. அத கூட அங்க பார்த்தா சொல்லுத. கண்ணு போச்சா? ஏ வெள்ளையம்மா, என் தலையில ரத்தம் வரதான் பாரு வெள்ளையம்மா. எனக்கு தண்ணி விடுதால கண்ணு தெரியல. வேற உனக்கு தான் கண்ணு தெரியலங்க. என்ன இப்படி சொன்ன? தண்ணி விடுதால கண்ணு தெரியாம போச்சுல. நான் எப்படி பார்க்க முடியும்? வலி தாங்க முடியல. வாங்க தூர போயிருவோம். இங்க நின்னா அந்த மண்டைய அந்த பேரும் இருக்க முடியும் பேரும் ஒண்ணு இல்லாம போயிருவோம். வேற பிச்சம்மா மாதிரி தான் எல்லாரும் மொட்டை அடைய வேண்டியிருக்கும். வாங்க சீக்கிரம். ஐயோ, நான் சின்ன வயசுல இருந்து பாதுகாத்து வந்த முடியாதே. என் பியாட்டால எத்தனை நேரம் வெட்டணும்னு சொல்றேன். நான் வெட்ட விடாம தக்காத்திட்டு வந்திருக்கேன். இந்த முடியை விட்ட விடாது. நான் வெளியே வந்துருந்தேமா. எல்லாரும் எங்க நிக்கிய? எனக்கு கண்ணு தெரியலையே. நான் உன் பக்கத்துல தான் நிக்க செல்லம். கையை பிடிச்சுக்கங்க எல்லாரும் ஒருத்தர். எங்க நிக்கினே தெரியாம நான் எப்படி கையை பிடிக்க? கண்ணு தெரிஞ்சவங்க எல்லாரும் கையை பிடிங்க. தண்ணி விழுது அப்படி கண்ணு தெரியும். ஏதோ ஒரு முடி மட்டும் பிடிபடுது. அது ஏன் முடிதான்? ஊரு கட்டவள கையை துறடு. நானே கண்ணு தெரியாம இருக்கேன். நீ வேற முடிய பிடிச்சிட்டு இருக்க. விடு. கை தான் பிடிபட மாட்டேங்குது. முடியாது பிடிச்சிட்டு தானே? பிடிக்கிறது வாட்டமா வேற இருக்கு. பிடிச்சிட்டு தானே? ஏ ஊரு கட்டவள தூர விடு. முடி வலிச்சு கிடக்கு. நான் பிடிச்சிட்டேன். கையை பிடிச்சிட்டேன். நான் ஒரு படிக்கட்டுல ஏறிட்டேன். சீக்கிரம் வாங்க. அப்படியே எல்லாரும் பிடிச்சு வாங்க. அட கூறு கட்ட குரு, நீ பிடிச்சிட்டது என் கொண்டை. நீ ஏறிட்டது என் இடுப்புல. ஏறு குரு. நான் மாட்டேன், நீ போய் சொல்ற. அட பேதியில போவால கீழ தள்ளிட்டியே. தரவியா இடுப்புல இருந்தா குரு அங்க பாத்தியா? கண்ணு தெரியாம மூணு பேர் அந்த தலை தலையிட்டத பாத்தியா? ஆமா இசிகி, நல்லா இருக்கல பாக்குறதுக்கு. ஆமா குரு, குடிகள் மாதிரி அலைதாளவே. ஏய் இசிகி, தண்ணில இருந்து வெளிய வாரேன். வந்த வர உனக்கு இருக்கு. என்னது இருக்கு? முதல்ல வெளிய வரதுக்கு பாருங்க. அப்படியே ஓரமா வெளிய வாங்க மூணு பேரும். கண்ணு தெரிஞ்சா நாங்க வர மாட்டோமாமா. கொஞ்சம் கைய பிடி இசிகி. சரி வாங்க குரு, வா ஹெல்ப் பண்ணுவோம். சரி, நல்ல முடிவு எடுத்துக்கிட்டியே. சீக்கிரம் வாங்க. எங்களை கையை பிடிச்சு கூட்டு போங்க. அதுக்கு தான வாரோம். குரு, அவங்க மூணு பேரையும் தண்ணிக்குள்ள எடுத்து போட்டோமா நம்மள மாதிரியே? சரி இசிகி, வா. என் காலையா பிடிக்க எத்தி விடுவோம் பாத்துக்க. உன கூப்பிட வரவா எத்தி விட்டுருவாங்க. அப்புறம் போயிருவேன். வேற கையை பிடிச்சு தூக்காம காலை பிடிச்சு இழுக்கிய. எனக்கு எங்க எட்டுமோ அதுதானே பிடிக்க முடியும். ஆனா இது எந்த பேதியில போவா? ஐடி பிடிச்சு எடுத்தது கீழே எடுத்து போட்டாளே. குருவம்மாவா கொக்கா? அட பேதியில போவா நீதானா? ஏன் இப்படி பண்ண குருவம்மா? அதனால தானே வெளிய வந்த. நான் இழுக்கறேன்னா எப்படி வருவே? அண்ணா வெளியமா வரா. பார்த்து சந்தோஷப்படுவோம். வா, இங்க இருந்து பாரு, நல்லா இருக்கும். அப்படி சொல்லியோ? எங்க பாப்போம். பறந்து வாரா. வெள்ளையம்மா வந்துட்டியா? அதான் அந்த கூறுகட்டை எசைக்கு எழுத்து போட்டாளே. அவ எழுத்து போடலன்னா நம்மளால வந்துக்க முடியுமா? போனது எப்படியோ அப்படியே வந்திருப்போம். அவ கீழே தள்ளிவிட்டாளே. எந்தி தண்ணில தான் விழுந்துட்டா. எந்தி அந்த புஜமால போய் கூட்டு வா. அவ கண்ணு தெரியாம அவனே சுத்திட்டு வாரா. அப்படி சொல்லியோ? என்ன போறேன். கூட்டு வா நம்மளோட ஐக்கியமா வருது. எம்மா காலை எது பிடிக்குது? ஏ பிச்சே, நான்டா. காலை எது பிடிக்க? உன்னை அருவில இருந்து வெளிய எடுத்து போறதா? ஏய் எதுக்கு என் கைய பிடி, காலை விடு. கைய காணோம். ஏய் என்ன இருக்கு? கைய பிடி. பிடிச்சிட்டேன். அட கொல்லையில போவாளே. காலை தான் பிடிச்சு எடுத்து போட்ட. கல்ல எது இருக்கா? நான் கீழ வந்து மண்டையில அடிச்சு ரத்தம் வந்துருமே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்ன அநியாயம்? தலைகள வரா முத்தம் கிடையாச்சே. அதான் பிடிச்சே எல்லாரும். நாங்க பிடிக்கணும்னு தான் நினைச்சோம். அதுக்குள்ள நிக்கல வந்துட்டேன். நான் விழுந்தது நல்லா இருந்து நீங்க பாத்துட்டு நீங்க பிடிக்கன்னு நினைச்சீங்க. நாங்களும் மல்லாக்க தானே விழுந்தோம். நீ மட்டும் என்ன தலையில வந்த? அவ அப்படி தூக்கி போட்டுக்கா. என்னையே அதான் பிடிச்சிருக்கா. நான் எப்படி வந்து விழுந்தேன்? நீ தான் தலையில வந்து விழுந்த. மண்டையில முடியல, அதனால தலையில விழுந்துருப்பா இருக்கும். என்ன இழுப்பு? சும்மா இருப்பிச்சு. தண்ணிக்குள்ள அங்கனே இங்கனே பாத்துக்கிட்டு இருந்தேன். பறக்க பாத்துட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை பிடிச்சு வெளிய எடுத்தேன். பாவோட தான் வெளிய எடுத்தேன். இல்லனா உன் மண்டையில ரத்தம் வந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்க பாட்டு கொண்டு பாத்துட்டு இருந்திருப்போம். அங்கனே நின்னு என்ன எடுத்து போட்டு நீங்க சிரிக்கல அதுக்கா? பிச்சு கூலா இரு. நம்ம நினைச்சு பார்த்தா ஒண்ணு நடந்துக்கா இல்லையா? என்னது நான் தலையில வந்து விழுந்ததா? அது
நம்ம பாட்டு போட்டியில ஜெயிச்சது எல்லாரும் தான் ஜெயிச்சாலும் கூட்டி வந்திருக்காங்க. எப்படியா பிச்சி நம்ம வந்திருக்கோம்ல, ஜாலியா இரு. எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? இப்ப பாரு, நான் ஒரு பாட்டு படிச்சு உன்னை உற்சாகப்படுத்துறேன் பாரு. என்ன பாட்டு படிக்க போற? குத்தாலையிலே குளிச்சது போல இருக்குதா. ஆமா இசக்கி, குத்தால அருவியில குளிச்ச மாதிரியே இருக்கு. அட கூறுகட்ட பிச்சம்மா, குத்தால அருவியில தான் குளிச்சிட்டு இருக்கோம். ஓ, இது குத்தாலமா? பிச்சி சிரிச்சிட்டா. ஜாலியா இருக்கு. எல்லாரும் ஒரு ஆட்டத்தை போடுவோமா? போடலாமே. குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா. கிளவியில பத்தியலா குதூகலமால இருக்காவ எல்லாரும். எங்க அம்மையும் இருக்கா அண்ணி. அது எதையும் சேர்த்தான் சொல்லுதேன். ஏன் மருமக்க மாதிரிலாம் வந்தாருல? என்ன அங்க நின்னு பாத்துட்டு இருக்கே? இங்க வாங்க. நாங்க வரலத்தே, நாங்க அருவியில தான் குளிக்க போறோம். வேற நாங்க இங்க குளிச்சிட்டு இருக்கோம். இங்க வாங்க, இங்க வந்து குளிவாங்க. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்குல? குளிங்க குளிங்க. உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கு. பாத்தியா பிச்சி, நான் அப்ப சொன்ன பண்ணி நம்பலையே. நம்மளுக்காக தான் இங்க வந்திருக்காவ. நம்ம சொல்லலைன்னா அவங்களால வந்திருக்க முடியாது. ஆமா இசக்கி, நான் அவ வாயில ஒத்துக்கிட்டேன். சரி, என்ன பறக்க பறக்க பாத்துட்டு இருக்கோம். வாங்க நாத்தி வா. நீங்க போங்க அண்ணி. என் புருஷனை நான் கப் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுதே? கப்பு வச்சா கோழி குடிக்க போறேன். ஆமாக்கா. நேரு அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோமாங்க. ஆனா வீட்டுல குடிக்கலாமா அப்போ? எனக்கு அருவிக்கு கீழே குளிக்க பயமா இருக்கும்க்கா. நேரு எப்படி சொல்றா பாரு. ஒண்ணுமில்ல நாத்து, அந்த கிளடுகிட்டே குளிச்சுட்டு என்ன கிடக்குவேன். உன்னால முடியாதாங்க? பயமா இருக்கு அண்ணி. நேரு இவன் எப்படி பயப்படுதா? ஆமா அண்ணி, நான் இந்த மாதிரி அருவிக்கு போனா கப்பு வச்சு தான் கோழி குளிப்பேன். நீ எத்தனை அருவிக்கு போயிருக்க? நான் நிறைய போயிருக்கேன் அண்ணி. நிறையவா? நம்ம திருநெல்வேலியில குற்றாலம் மட்டும் தானே இருக்கு. நிறைய அருவிக்கு போய் குளிச்சாங்க. புழுவுனாலும் கொஞ்சம் பொருந்த புழுவு நாத்து. சும்மா இருங்க அண்ணி, நான் பொய்யெல்லாம் சொல்லல. மாமா நிறைய அருவிக்கு கூட்டிட்டு போயிருக்காவ. அது குற்றாலமா என்னன்னு எனக்கு தெரியாது பாத்துக்கங்க. நீ எங்க கூட்டிட்டு போறவனே கேட்காம தான் வந்திருக்க. இந்த இடத்த எதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்துக்கனே, அப்பவும் கப்பு வச்சு தான் கோழி குளிச்சேன். மாமா கூப்பிட்டாவ, நான் தான் வரலன்ட்டேன். சுத்தம் சரியான பைண்ட வழியால இருக்கா நாத்து. நீங்க பயப்படல அண்ணி, போய் குளிங்க. நீ ஏன் இப்படி பயப்படுத? தண்ணி தானே. அது மேல இருந்து வருதுல அண்ணி, மண்டை மேல பொத்து பொத்துன்னு விழும் பாத்துக்கங்க. அப்புறம் மண்டை மூளை எல்லாம் கலங்கி போயிரும். அதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொல்றேன். அதானே ஜாலியா இருக்கும். அதான் அண்ணி, நீங்க போய் குளிங்க. நான் கப்பு வச்சு கோழி குளிச்சிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். இன்னும் எரிவ எப்படி பேசிட்டாலே நான் போய் குளிக்க போறோமா? அதான் போய் குளிங்கன்னு சொல்லிட்டேன் அண்ணி. போறேன் போறேன். அண்ணி ரொம்ப வேகமா போறாங்களே. அச்சோ அச்சோ, அம்மா வலிக்குதே. நாத்து வேற அங்க இருந்து பாத்துட்டு இருக்காளே. நான் இப்ப என்ன செய்வேன்? வீரப்ப வேற பேசிட்டு வந்துட்டேனே. அண்ணி சொன்ன மாதிரி சொகுசா தான் குளிச்சிட்டு இருக்காங்க போல. வலிக்கல போல. சரி நானும் வரேன். நாத்து எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அக்கா ஏன் தலைமையில கை வச்சிருக்காங்க? முடிய ஒதுக்கி விட்டு குளிக்கணும்ல அண்ணி. மேல இருந்து தண்ணி படுதுன்னா முடி வந்து முன்னாடி விழுந்தானே, அதுதான் ஒதுக்கி விடுறாங்க போல. ஓ அப்படி சொல்லுதியோ? அண்ணி, மேல இருந்து விழுற தண்ணி அவங்களுக்கு வலிச்சதுன்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யல பாருங்களேன். நான் தான் இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டேன். வாங்க வாங்க நம்மளும் போவோம். சரி நாத்து. ஆத்தி, என்ன மாதிரி விழுது? இதுக்கு தானே நான் தள்ளியே நின்னேன். ஏன் நீ ஏமாத்துனீங்க? நான் கத்திக்கிட்டு ஓடி வந்திருந்தோம்னா நீ வந்திருக்க மாட்டல நாத்து. அதனாலதான் அப்படியே என்ன கல்லு மாதிரி நின்னுட்டேன். ஏன் நீ உங்களுக்கு இந்த நல்ல எண்ணம்? ராணிய பாரு. ராணிக்கு என்னாச்சு? அப்படியே உருண்டு விழ போறான்னு நினைக்கேன். அப்படிதான் நானும் நினைக்கேன். நாத்து சொன்னா நான் நம்பல. இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. ஆமா பெரிய பொண்ணு, நம்மளும் பேசாம கப்பு வச்சு கோயில் குடிச்சிருக்கலாம் போல. கொண்டையெல்லாம் அத்துட்டு போயிரும் போலயே. இதுக்கெல்லாம் காரணம் பத்மாதான். ஏமா நீ நான் என்ன செஞ்சேன்? அருவிக்கு கீழே குளிக்கணும்னு நினைச்சது தப்பா? என் தங்கச்சி சொன்னா நான் நம்பல. நான் ஒரு பாதவத்தி இப்படி பண்ணிட்டானே. என்னை மன்னிச்சிரு ஸ்னேகா. நான் மன்னிக்கிற நிலைமையில இல்லக்கா. இதுல காப்பாத்துங்க. காப்பாத்தணுமாம்ல? ஆமா இசக்கி, காப்பாத்துவோம். எங்களை எப்படி இழுத்து போட்டி அதே மாதிரி அவளோட இழுத்து போட்டுருமா? அதுவும் சரிதான். நம்மளும் 5 பேரு, அவளோட 5 பேரு இழுத்து போட்டுருவோமா? போட்டுருவோம். ஏய் கிழவிகளா, எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்த வந்துட்டோம். நீ நல்லா இருப்ப வாயசிக்கி. வாரேன் வாரேன். ஏ பிச்சம்மா பேராத. அவ எப்படி இழுத்து போடுறான்னு பாப்போம். ஏய் எஸ்கி கிழவி, அது என் காலு. ஏய் என்ன இழுத்து போட்ட? நீ என் காலை பிடிச்சு இழுத்து போடதானே வந்த? இல்ல இல்ல, நான் அதுக்காக வரல. இங்க வந்து உன் காலை பிடிச்சு எந்திக்கலாம்னு பார்த்தேன். இங்க விட்டு. கிழவி, என்கிட்ட உன் வேலைய கட்டற? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? என்னது மச்சான்? இந்த சோப்பு கலர் கப் எதுக்கு எடுத்துட்டு வரியே? உங்க தங்கச்சிக்காக தான் மச்சான். அவளுக்காகவா? நான் என்ன நினைச்சேன், நீங்க கக்கூஸ்க்கு போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன மச்சான் இப்படி கேக்கிய? அருவியில எதுக்கு கக்கூஸ் போணும்? கப் எடுத்துட்டு வரியா மாப்பிள்ள? அதுக்கு தான் அப்படி கேட்டுட்டேன். இந்த ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் கப் எடுத்துட்டு தானே போவோம். அப்படி நினைச்சதா கேட்டுட்டேன். என்னை மன்னிச்சுக்கங்க. எப்படி மச்சான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா நான் மன்னிச்சிடணுமோ? அப்ப மன்னிக்க மாட்டியலா? சரி பரவாயில்ல, இருந்துட்டு போங்க. வாங்க நம்ம போவோம். மாப்பிள்ளை என்னைய மன்னிக்க மாட்டாராம். அவர் இங்கே நிக்கட்டும். நம்ம போவோம் வாங்க. என்ன பெரியதோர, நீ வாரியா இல்ல மாப்பிள்ளை துணையா நிக்க போறியா? நான் வரேனே மச்சான். என்ன மாப்பிள்ள? உங்களே இல்ல மச்சான், பெரியதோர மச்சான் தான் கூப்பிட்டேன். ஆமா அண்ணே, நீங்க தான் இங்க மன்னிக்கலா? நான் ஏன் திருப்பி பார்த்தேன். சரி நான் கிளம்புறேன். வாங்க தான் நம்ம போவோம். அதே மச்சானும் மாப்பிள்ளைக்குள்ள ஏதாவது ரகசியம் இருக்கும். நம்ம வாங்க போவோம். சரி ராஜா. ஒரு ரகசியமும் இல்ல. மச்சான் என்ன நீங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிய? அவன் இருந்தாமலே இருக்கட்டும். அவன் வாரங்கவன எதுக்கு நான் வேண்டாம்னு சொல்லணும்? நீங்க என்ன போவீங்க? உங்க தங்கச்சி இவ்வளவு நேரம் குளிக்காம இருப்பா. அவளுக்கு இந்த கப்பை கொண்டு போய் கொடுத்தாதான் அவ குளிப்பா. அதான் கொண்டு போய் கொடுங்களேன். நாங்களா புடிச்சு வச்சிருக்கோம்.
சும்மா எகத்தலமா பேசாதீங்க மச்சான். உங்க மாவள எங்க? அவன் மருமவனோட 5 அருவிக்கு போயிருக்கா. நிச்சயதார்த்தம் தான் இருக்கு. என்ன அவங்கள போய் ஒத்தையில விட்டுருக்கீங்க? நிச்சயம் ஆயிட்டுல, அதெல்லாம் அவிய பொறுப்பா பார்த்து போவ. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ பாட்டு பைக்ல வந்துட்டு இருக்கா, நீங்களும் ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. என் மருமவன் தான் ரூம் எடுத்திருக்காவ, அது ஞாபகம் இருக்கா? சரி மச்சான் வாங்க போவோம். இனிமே என்ன பேச இருக்கு? கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆனதுனால என் மாப்பிள்ள கையில துட்டு இல்லாம போச்சு. இல்லன்னா வினோத்தோட இடத்த என் மாப்பிள்ள தான் பிடிச்சிருப்பாவ. ரொம்ப புகழாதிய மச்சான். ஏன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பைசா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானா இந்த 1.5 வருஷத்துலயே? அப்படி சொல்ல முடியாது பாத்துக்கங்க. ஆனா அப்படித்தான் மச்சான். அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ஆடி தள்ளுபடின்னு கூட்டிட்டு போயிட்டா பாத்துக்கங்க. யார் கூட்டிட்டு போனா? சினேகாதான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கா பாத்துக்கங்க. வண்டியை நொறுக்கி தான் என் மாப்பிள்ள கையில கொடுத்தா. அந்த செலவு ஒரு 1.5 லட்சம் ரூபா ஆச்சு. அதை என் மாப்பிள்ள தான் பாத்துக்கிட்டாவ. ஆமா அவன் வண்டி சேதமான அவன் தானே பாத்துக்கணும். சரியா சொன்னிய மச்சான். வேற எல்லாரும் சேலை எடுத்திருக்காவ. ஒண்ணு வாங்கினா 3 ஃப்ரீன்னு எல்லாரும் அள்ளி போட்டுக்கிட்டாவ பாத்துக்கங்க. அதுக்கும் என் மாப்பிள்ள தான் துட்டு கொடுத்தாவ. அதுக்கு எவ்வளவு ஆச்சு? அது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 லட்சம் ரூபா ஆச்சுன்னு வீட்டுல வந்து சொன்னாவ. வேற அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரி போனோம். அதுக்கும் நாங்க தான் துட்டு செலவு பண்ணோம். தப்பா சொல்லிட்டே மச்சான். என்ன தப்பா சொல்லிட்டேன்? நாங்கன்னு சொன்னிய பத்தியலா, அது தப்பு. நான் மச்சான் செலவு பண்ணேன். அததானே அப்படி சொன்னேன். அதுக்கு நீ தான் செலவு பண்ணியா? ஆமானே. சிரிக்க வேற செய்தியா நீ? பிறகு அன்னைக்கு மாலுக்கு போனோம் பாத்துக்கங்க. அதுக்கும் என் மாப்பிள்ள தான் துட்டு செலவு பண்ணாவ. அதான மச்சான் இருக்கிறதுல பெரிய மொட்டை. என்ன சொல்லுது? அன்னைக்கு நான் செலவு பண்ண பாருங்க எவ்வளவு ஆச்சு தெரியுமா? 5 லட்சம் ரூபா ஆச்சு. அவளுக்கு பொருள் வாங்கினேன். எல்லாரும் வாங்கின பொருளுக்கு தான் நான் கட்டிட்டு வந்தேன். ஆமா என் பொண்டாட்டி சொன்னா. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களாகும். டிவி ஏசின்னு வாங்கிட்டு வந்து பாத்துக்கங்க ஒரு நாள். அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்ததானா? வாங்கி கொடுத்தவனே மறந்துட்டியலோ? யாரோ ஒரு நாள் நான் வாங்கின பொருளுக்கெல்லாம் காசு கொடுத்தாவன்னு சொன்னா. அது நீங்க தானே மாப்ள? நல்லா இருக்கு மச்சான், கேட்க நல்லா இருக்கு. நான் அப்பவே உங்களுக்கு போன் பண்ணி உங்க வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பேன். எதுக்கு மாப்ள? இருக்கிறதுல அதிகமா பர்ச்சேஸ் பண்ணது உங்க பொண்டாட்டி தானே. ராணி எங்க போனாலும் அறிவா வேலை செய்வா பாத்துக்கங்க. என்ன அறிவு? இப்படி அடுத்தவனை மாட்டி விடுறதோ? என்ன பாரு எப்படி பேசுதா பாரு. நீங்க அடுத்தவனாகும். நீங்க எங்க வீட்டு மாப்பிள, எங்க ஊர் மாப்பிள. அப்போ உங்க ஊருக்கே நான் செலவழிக்கணும் நீங்க சொல்ல வரீங்க. அப்படி சொல்ல முடியாது மாப்பிள. பொண்ணு கட்டி இருக்கீங்களா? இன்னும் அடுத்த என் மருமகன் வராவ. அவ என்ன ரூம் எல்லாம் எடுத்து தந்திருக்காவ. அதுக்கப்புறம் உள்ள வேலையெல்லாம் அதுக்கப்புறம் வரும்ல. உங்களை மாதிரியே நீங்க என்ன கையை வச்சுட்டு இன்னைக்கு நாங்க ஏதாவது கேட்க முடிச்சுதான் என் மருமகன் இருக்க போய் நமக்கு ரூம் எடுத்து தந்திருக்காவ. இல்லனா டிராக்டர்ல 4 பக்கமும் கம்பு கட்டி தார்பாய் மூடிட்டு தான் இருக்கணும். என் மருமகன் ரூம் எடுத்து தந்ததுனால. நிறுத்துங்க மச்சான். ஏன் என்னாச்சு? என் மருமகன் ரூம் எடுத்து தந்ததுனால தானே. மச்சான் நிறுத்துங்க. அவன் ஒரு தடவை தான் உதவி செஞ்சிருக்கான். நீங்க 9000 தடவை இப்பவே சொல்லி இருப்பீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? சொல்லி காட்டுதியலா? ரோசம் வந்துட்டாங்க உங்களுக்கு. எடுத்து தந்ததுன்னு சொன்னேன். என் மருமகன் ரூம் எடுத்து தந்தவல்ல, அவிய ரூம் எடுத்து தர போய் தானே நம்ம எல்லாரும் நைட்டு நிம்மதியா தூங்கணும். நீங்க திருந்த மாட்டீங்க. நான் போறேன், என் பொண்டாட்டி கப்பு கொடுக்க. சரி மாப்ள, ஸ்னேகாக்கு கப்பு கொண்டு போய் கொடுத்துட்டு நேரா ரூமுக்கு வந்துருங்க. எந்த ரூம்னு தெரியுமோ? தெரியலன்னா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. என் மருமகன் எடுத்து தந்தவல்ல அந்த ரூமுக்கு தான் வந்துருங்க. சரியா? காசு வீணா போயிரும், அதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப அக்கறை தான் மச்சான் உங்களுக்கு. கொடுத்த காசுக்கு அங்க இருக்கணும்ல மாப்ள. அதுக்கு இருக்க கப்பு கூட்டாளத்துக்கு வந்தோம். உங்க மருமகன் ரூம் வாங்கி தந்ததுனால நம்ம எல்லாரும் ரூம்ல இருந்துக்கலாமே. அதே நம்ம சரியாதான் சொன்னீங்க. ஸ்னேகா கப்போச்சு தான் கோரி குளிப்பானா? ரூமுக்குள்ள இருந்து கப்போச்சு கோரி குளிச்சிருக்க வேண்டியதானே? அருவியை பார்த்துட்டே கப்போச்சு கோரி குளிக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? அது எதுக்கு நான் மாப்ள? அருவியை பார்த்த மாதிரி ஆச்சு, கப்போச்சு கோரி குளிச்ச மாதிரி ஆச்சுல மாப்ள. தம்பி காரணமா தான் கூட்டிட்டு வந்திருக்கான். வெக்கமே இல்லாம கப்பு கொண்டு வந்திருக்க பாத்தியா? ஏன் இப்ப என்ன போச்சு? நீ கப்பு கொண்டு வந்தது தப்பு இல்ல. அவ தானே கப்போச்சு குடிக்க போறா, அவகிட்ட கொடுத்து விட வேண்டியதானே. அவ கொண்டு போக வெக்கமா இருக்குன்னு சொன்னா அதனால நான் கொண்டு போறேன். அப்ப உனக்கு வெக்கம் இல்ல, அவளை கட்டணும்ல. பிறகு எங்க இருந்து இருக்க போகுது? சரி கப்ப கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மச்சான். இந்த கப்ப கொண்டு அவகிட்ட கொடுத்துட்டு நேரா நான் ரூமுக்கு போயிடணும். என்ன ரூம் வேஸ்டா போயிடக்கூடாது. அப்படித்தானே மச்சான்? சரியா சொன்னியா மாப்ள? என்ன அடுத்த நானே சொல்லிருந்தேன். என்ன அது உங்க மருமகன் எடுத்து கொடுத்த ரூம் அப்படித்தானே? ஆமா மாப்ள, மனப்படம் பண்ணிக்கிட்டே போலையே. பிறகு ஒரு தடவை சொன்னா ஞாபகம் இருக்காது, 1000 தடவை சொல்லி இருப்பீல. பிறகு எனக்கு மனப்படம் ஆகாது. நல்லது மாப்ள. இப்படிதான் ராமகிருஷ்ணன் டிராக்டர் கொண்டு வந்துட்டு என் கண்டுபிடிச்சு தந்தா நான் மண்டாடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். அதே மாதிரி தான் நீங்களும் உங்க மருமகன் ஒரு தடவை தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அதை நீங்க 1000 தடவை சொல்லி காட்டிட்டீங்க. அப்ப நான் செஞ்ச உதவியெல்லாம் எங்க போய் சொல்லட்டும்? உங்களை சொல்ல வேண்டாம் நான் சொன்னாங்க. சொல்லிட்டு அழைங்களேன், தம்பிட்டு அடிங்களேன். யார் வேண்டாம்னா நான் சொல்லவா? சொல்லுங்க தானே நான் சொல்றேன். அன்னைக்கு மாலுக்கு போயிருந்தோமே. வாங்கத்தான் நம்ம கிளம்புவோம். சரி மாப்ள. என்ன தூண் மாதிரி நின்னுட்டு இருக்க? வழிய விடு. உன் மாப்பிள்ள ஏதோ சொல்ல போறாராம், அதை நீ நின்னு கேட்டுட்டு வா. நாங்க முன்ன போறோம். சரியா? நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொல்லிட்டு இருக்காவ? சொல்லும் போதே கிளம்புதியல. சரி நாங்க முன்ன போறோம், நீ வா. என் மனசு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க மச்சான். நீங்களாவது என்னைய புரிஞ்சுக்கிட்டீங்களே. அழாதீங்க மாப்ள. கப்பு தந்துருங்க, நான் போயிருந்தேன். கப்பு நான் தானே கொண்டு வந்தேன். அவகிட்ட நானே கொண்டு போய் கொடுத்துருந்தேன். சரி மாப்ள வாங்க. மாமா இங்க காப்பாத்துங்க. ஸ்னேகா என்ன கப்பு இருந்தா தான் குளிப்பான்னு சொன்னாங்க. அவன் என்ன உள்ள குதூகலமா குளிச்சிட்டு இருக்கா? எல்லாரும் ஒரே ஆட்டம் போலையே. மாமா என்னை காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன். ஸ்னேகா என்னைய காப்பாத்து. ஐயோ யா மாமா. மச்சான் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இனி புடிங்க. நான் புடிக்க மாப்ள.
சீக்கிரமா வாங்க மச்சான். என்ன மச்சான் இன்னும் வரல? அவன் எங்க வர? அவன் கப்பால குடிச்சு எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவிய குடிக்கன்னு சொன்னது தப்பு தானா? என்னையே இல்லையா? அப்படித்தான் நினைக்க மாப்ள. சரி எந்திரிங்க வாங்க. ரொம்ப நன்றி மச்சான். சரி எந்திரிச்சியல்ல? என் மருமக ரூம் எடுத்து வந்திருக்காவல்ல, அங்க போங்க. என் பொண்டாட்டி போய் நான் காப்பாத்த போனோம். சரி போங்க. ஐயோ விழுந்துட்டியலாங்க. நீ போங்கன்னு தானே நல்ல இடத்துல தானே செஞ்சேன். என்ன பொசு பொசுக்குன்னு கீழே விழுதியே? பியானு தள்ளி விட்டுட்டு எப்படி எல்லாம் பேசிய? என்ன பல், இதுக்கு தான் நான் உதவியே செய்யறது கிடையாது. உதவி செஞ்சாலும் இப்படி சொல்லுதியே? விட்ட எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லிடுவிய போல. அதான உண்மை. என்ன பத்தியலா? இதுக்கு தான் நான் உதவி செய்யறது கிடையாது. என் மருமகிட்டே சொல்லி வைக்கணும், யாருக்கும் இனிமே உதவி செஞ்சிடாதீங்கன்னு. ஏன் மச்சான்? அண்ணா ரூம் அங்க வேஸ்டா கிடக்கலாம். அந்த ரூம் நான் தலையில தூக்கி வந்திருக்கணும். நான் தப்பு செஞ்சுட்டேன். ஆனா இவ்வளவு கேட்கணும் பேசியல. நீங்க ரூம் என்ன பண்ணீங்க? வேஸ்டா தானே போய் கிடக்கு. யார் சொன்ன வேஸ்டா போட்டிருக்கேனே? என் மாவ சின்னவா அங்க தானே இருக்கா, அவளை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். வேஸ்டா போயிடக்கூடாதுல. நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க மச்சான். என்ன தப்பு பண்ணிட்டேன்? சின்னவளை வச்சுட்டு வந்ததுக்கு பதிலா உங்க மவளையும் மருமனையும் வச்சுட்டு வந்திருக்கணும். ரூம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாவ. குற்றாலத்துல இருந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ தந்திருப்பாவ. நீங்க அவியல வச்சுட்டு வராம இவ்வளவு பேர் வச்சுட்டு வந்திருக்கீங்க. தப்பு பண்ணிட்டீல மச்சான். நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு பேர் என்ன? வேஸ்ட் தான் பண்ணிருக்கீங்க. பேரன பேத்தியோ பெத்து தந்துருவாங்களா? நல்லது தானே. கல்யாண செலவு மிச்சம், வளகாப்பு செலவு மிச்சம், குழந்தை பிறக்கிற செலவு மிச்சம். நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்காவே. அவனே அதுதான் எப்ப இருக்கான். சும்மா இருங்க. என் மருமகன் அப்படி நினைச்சிட்டீங்களாங்க? அவர் ஜென்டில்மேன். மவளுக்கு ரூம் எடுத்து தந்துட்டு அவர் வெளியே வந்து அலைஞ்சாரு. அவ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருந்துப்பா. என் மருமகன் தங்க கம்பியாக்கும். சும்மா ஏதாவது பேசாதியே. உங்களை மாதிரி நினைச்சீங்களோ? இனிய மரியா, எனக்கு இங்க ஒரு பிள்ளைக்கே வழி இல்லையா? இதுக்கு நான் ரூம் போட்டு தான் தங்கணுமாங்க? சரி சும்மா இருங்க, எந்திரிங்க. ஸ்னேக கொண்டு போய் கப்பு கொடுத்துட்டு ரூமை பார்த்து போங்க. வேஸ்ட் ஆயிரும் என்ன? ஒரு ஆளாவது இருக்க வேண்டாமாங்க நம்ம சார்பா. எதுக்கு மாப்பிள்ள சின்ன பிள்ளைய விட்டு வந்திருக்கியே? அவளுக்கு தடுமை பிடிச்சிட்டு நம்ம டிராக்டர்ல வரும்போது மழை பெஞ்சதுல அதனாலயே மச்சான்? இல்ல மாப்பிள்ள, அந்த முட்டை கிளவி மேல ஒரு சொட்டு தண்ணி விழுந்துட்டு பாத்துக்கோங்க. மழை தண்ணி அது என் மாவ மேல தெரிச்சு தெப்பு தெப்பு நினைச்சிட்டா பாத்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணினால அவ தெப்பு தெப்பு நினைச்சிட்டானே. ஆமா பிறகு அத்தை கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சொல்லுங்கண்ணே, அந்த ஒரு சொட்டு தண்ணியில அவ தெப்பு தெப்பு நினைச்சிட்டாலோ? எனக்கும் அப்படிதான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு தம்பி. நல்ல குடும்பம். எங்க புரியா மாப்பிள்ள? அந்த கப்பை கொண்டு ஸ்னேகா கிட்ட கொடுத்துட்டு உங்க மர்மம் எடுத்து வந்தாவல அந்த ரூம் அதுக்கு போறேன். போதுமா? நல்ல முடிவு எடுத்திய மாப்பிள்ள. சரி சீக்கிரமா போய் கொடுத்துட்டு போங்க. சை, என்ன குடும்பம் இது? இவ வீட்டுல பொண்ணு கட்டதுக்கு செருப்பால அடிச்சுக்கங்க மாப்பிள்ள. நீங்க என்ன மச்சான் போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிய? ஸ்னேகாவை இங்க குடிக்க வந்துக்கலாம்ல? அவன் அந்த அருவியில குளிக்க மாட்டானே. யாரோ ஏமாத்தி தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கேன். அவ கப்பு வச்சு குளிக்க ஆளுல உங்ககிட்ட கப்பு இருக்குல கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிய? நீங்க வலிக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் பாத்துக்கங்க. அதான் நான் போனாலும் வலிக்கி தானே விழுவேன். அதான் மறுபடியும் நீங்களே வந்து கொடுத்துருவீங்க தான் நீங்க நின்னுட்டு இருக்க மாப்பிள்ள. என்ன குடும்பம் இது? கொண்டாங்க. ஆம்பளைங்களா இருக்காங்கங்க, எங்களால வர முடியாது. நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. ஏய் என்ன திவ்யா, அப்ப நாங்க யாரு? அவ சொல்றது சரிதான். என்ன கையில நீ எப்படி பேசுற? அங்க பாரு ராமகிருஷ்ணா, அவங்கள எப்படி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்கன்னு. எங்களால அங்க வர முடியுமா சொல்லு? ஆமா, இப்ப என்ன வினோத் பண்ண? அரையும் குறையுமால குடிச்சிட்டு இருக்கானுவ. பொம்பளைங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? விரட்டிடுவோம். அதுக்கு அவசியம் இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? பொம்பளைங்க வந்தாலே ஒதுக்கி போயிருவாங்க. பிறகு என்ன? அதுவும் சரிதான். அரையும் குறையுமா இருந்தாலும் அதெல்லாம் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவங்க தானே. அதானே நம்ம தமிழ்நாட்டு பசங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் பொண்ணுங்களை கண்டதும் ஒதுக்கி போயிருவாங்க. ஆமா மாப்பிள்ள. சரி போமா வாங்க. வாதிவியா முதல்ல அவங்கள போய் கிளியர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம். இவ்வளவு நேரம் மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நீங்க வந்தாதான் அது கிளியர் ஆகும். பொம்பளைங்களுக்கு அவ்வளவு மரியாதை. சரி நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. நான் திவ்யா கயல், நாங்க மூணு பேர் பின்னாடி வரோம். பின்னாடி வந்து நாங்க தனியா குடிப்போம், நீங்க தனியா குடிங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம். அதானே என் மனசு இப்போது புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ள. அவ மட்டும் தனியா குளிக்க வேண்டியதானே? திவ்யா எதுக்கு கூப்பிடுதா? உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இல்ல, அதனால நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா குளிப்பீங்க. நானும் திவ்யா அப்படியா? அப்படிதானே திவ்யா? என்ன திவ்யா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு? நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பழக்கம் இருக்கு? என்ன திவ்யா எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டேன்? அன்னைக்கு பர்த்டேக்கு உன் வீட்டு வாசலுக்கு வந்தேன். அப்போ நீ நிறுத்துங்க. என்ன நடந்துச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பர்த்டேக்கு கேக் வெட்டணும், அவ்வளவுதான். அப்ப ஏன் நீ சொன்ன வந்து அவ தடுத்தா? அது சும்மாதான். உங்களை வெறுப்பேத்தி பார்த்த. இப்படி சமாளிக்கலாமோ? அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. டேய் ஒண்ணும் இல்லடா. எப்பமாவது உளரமையா பேருவேன் பாத்துக்கிட்டேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன திவ்யா, நான் இன்னைக்கு உளறி இருக்கேன். ஆமாங்க, நீங்க என்னைக்கு உளறது கிடையாது. இன்னைக்கு தவற. இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால லாக் போட்டேன். நாங்கெல்லாம் நிக்கிறோம். யார மனுஷன் இப்படி பண்ற? ரமேஷ்ணா, அவன் கொஞ்சிட்டு இருக்கும்போது கிட்ட பேரக்கூடாதுன்னு அந்த கிளவி சொன்னாதானே? ஏன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண? மறந்து போயிட்டு கையில. வா நம்ம ஓடிடுவோம். சரி கையில, நீ கண்டினியூ பண்ண திவ்யா. அவன் அங்க பிஸி ஆயிட்டான். சரிங்க ரமேஷ்ணா, 5 அருவி இருக்கு. ஆமா கையில. ஒரு அருவியில போய் நம்ம 2 பேர் சேர்ந்து குளிப்போம். சரி கையில. மத்த 4 அருவியில அவங்க 4 பேர் தனித்தனியா குளிப்பாங்க. நல்ல எண்ணமோ உனக்கு. நீங்க 2 பேர் மட்டும் ஜோடியா குளிப்பீங்க. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? தனித்தனியா குளிக்க சொல்லுதே. லைசென்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு இந்த லைசென்ஸ் இருக்கா? கழுத்துல தொங்குது பாத்தியா? அது அடியும் கட்டினதுதான். எனக்கே லைசென்ஸ் இல்ல. நீ தாலி கட்டிட்டியா? அப்போ 2 லைசென்ஸ் கையில போட்டிருக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட முதல்ல தானே? அதான் எங்க எல்லாருக்கும் தெரியுமே. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? திவ்யா பிறந்த நாள் போவே கிறிஸ்டியன் முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்து முறைப்படி நம்ம கல்யாணம் பண்ணுவோம். என்னதான் உளறிட்டியே? உளர மாட்டேன், இந்த ஜென்மத்திலேயே அது நடக்காதுன்னு சொன்னேன். உளறிட்டனா? சரி, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. சரிப்பா, இப்போ நீ என்ன சொல்ல வர? எங்களுக்கு முறைப்படி கல்யாணம் ஆயிட்டு, அதனால நாங்க 2 பேரும் ஒண்ணா குளிப்போம். அவங்க 2 பேரும் தனித்தனியா குளிக்கட்டும். ஏன்னா அவங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணல பாத்தியா? லைசென்ஸ் கிடையாது. அதனால அவங்க 2 பேரும் தனித்தனியா குளிக்கட்டும். நம்ம 2 பேரும் ஒண்ணா குளிப்போம். திவ்யா சரிங்க. சரி சரி வாங்க போவோம். நம்மளும் போலாங்க. சரி திவ்யா வாமா பிள்ளை, நம்ம போவோம். உன் ரூட் கிளியர் ஆனதும் எனக்கு ஒரு வழி சொல்லாம போற பத்தியா? இன்னும் இருக்குல்ல இந்த வழி, இப்படித்தான் போகணும். வா மாப்பிள்ள, என் கோவத்துக்கு அளவாத. ஏன் என்னாச்சு? நாங்க 2 பேரும் தனித்தனியா குளிக்கிறதுக்கு வந்தோமா? ஆமாங்க.
சக்தி என் கோவத்துக்கு ஆளாவாத. வாங்குங்க, காமெடி பண்ணாதீங்க. உங்க மூஞ்சிக்கு இது செட்டே ஆவல. எனக்கு கொடுக்குற மரியாதையை பத்தியா? இதுக்குள்ள காரணம் நீதான். நீங்க எல்லாரும் சுடி சுடியா குளிக்கணும், ஆனா நான் மட்டும் தனியா குளிக்கணுமா? அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி திவ்யா கிட்ட கேட்டு நான் சம்மதிக்க வச்சேன்? உங்க யாரையாவது நான் உள்ள வர விட்டேன்னா நான் தானே பேசினேன். இன்னும் என் திவ்யாவும் சம்மதிச்சிட்டா அது உன் திறமை தான், நீ தான் பேசி ஆகணும் அப்படிங்கியோ. ஆமா மாப்ள, நாங்க முன்னாடி போறோம், நீ வந்துரு. சரி, நானே பேசி சம்மதிக்க வைக்கேன். இப்ப எடுத்திருக்கேன், இந்த முடிவு தான் சரியான முடிவு. வாங்க நம்ம போவோம். இனிமே மாப்ள பாடு அவ பாடு, அவன் பாத்துப்பான். சரி வினோத், இவன் எங்க போறோம்? நில்லு சக்தி. என்னங்க? நீ எங்க சக்தி போற? அவங்களும் ஜோடியோட இருக்காங்க. அதான் தெரியுமே, அதனால தான் தனியா போய் குளிக்க போறேன். தனியா குளிக்கிறதுக்கு தான் நான் கனடால இருந்து வந்தானா? அவனே இதே சொல்லிருந்தீங்களே. நான் உனக்காக தானே சக்தி கனடால இருந்து வந்தேன். என்னால தண்ணியெல்லாம் குளிக்க முடியாது சக்தி. தனியா குளிக்க முடியாதா? அப்ப கனடால நீ என்ன கேட்க வர? அங்க ஆள் இருக்காங்களா அப்ப உங்களுக்கு? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன், தனியாவே என்னால குளிக்க முடியும். நீ கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்படி சொல்றீங்களோ? ஆமா சக்தி. சரிங்க, ஒண்ணா குளிப்போம். ஆனா தள்ளி நின்னு குளிக்கணும், சரியா? டபுள் ஓகே. வாங்க. சரி சக்தி, தள்ளி நின்னு குளிக்கணும்னு சொல்ற? தள்ளி நின்னே குளிச்சிருவோம். ராமகிருஷ்ண கையில் நின்ன இடத்துல நம்ம நின்றுக்கணும். அங்கதான் 2 அருவியை உழுது பாருங்க. நல்ல வேளை அந்த அருவி அவன் எடுத்துக்கிட்டானே, நான் சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு ரொம்ப திமிரு. உன்னை விட கம்மி தாண்டி. தப்பான இடத்துல வந்து நின்னுட்டோன்னு நினைக்கேன். ஆமா ராமகிருஷ்ணா, நடுவுல இருக்குமே நினைச்சேன். இது 2 பிரிஞ்சில போகுது. ஆமா, கையில உன்ன குளிக்க முடியாது போலயே. என்ன பண்ண? கௌதம் வேணா இங்க வர சொல்லிடுமா? என்ன என் பேச்சு அடிபடுது? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல, லைசென்ஸ் கிடையாது. இங்க 2 அருவி போகுது, 2 பேரும் தனித்தனியா குளிக்கலாம். நாங்க அப்படி கிடையாது, லைசென்ஸ் உள்ளவிய முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதனால இங்க என்ன ஜோடி நிக்க விடுப்பா. பொறாமடா உனக்கு. ஆமா ஆமா, பொறாமப்படுறாங்க. இங்க எவ்வளவு அக்கப்போர் நடக்குது. அங்க அவங்க 2 பேரையும் பாத்தியா? நல்லா இருக்குன்னு. ஏன்டா நல்லா இருக்காது? டேய் மாப்ள, அவளுக்கு நான் அண்ணன்டா. இருந்துட்டு போ. எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ற? பேசாம உன் வேலையை பாரு. என்ன எப்படி சொல்றான்? அவன் சொல்றது சரிதானே? உங்க வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? அப்ப என் வேலையை பார்க்கவா? உங்க வேலை எதுவும் அது மட்டும் பாருங்களேன். எங்க பார்க்க விடுற? ராமகிருஷ்ணா சொல்லு வினோத், கண்ணு கெட்டு பேரும் இங்கெல்லாம் பார்க்க கூடாது. பயபுல ஓரமா ஒரு இடத்த ஒதுக்கிக்கிட்டானே. ஆமா ராமகிருஷ்ணா, லைசென்ஸ் உள்ள நமக்கு கூட அந்த இடம் கிடைக்கல. அவன் எடுத்துட்டானே. ஆமா கையில, அவன் தான் வரும்போது ஓரத்தோட தான் வந்தான். அப்ப ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பான் போல. ஆமா ராமகிருஷ்ணா, வினோத்தும் திவ்யாவும் நல்லா குடிச்சிட்டு இருக்காவ. அதுக்கு நம்மளும் அந்த மாதிரி குளிக்கதான் வந்திருக்கோம். உங்களை நான் என்ன சொன்னேன்? அங்க தள்ளி நின்னுங்க தானே சொன்னேன். இருங்க, நான் கையில ராமகிருஷ்ணா இங்க வர சொல்றேன். நம்ம 2 பேரும் அங்க போயிருவோம். அதுக்கா சக்தி நான் வந்தேன். நான் கனடால இருந்து வந்திருக்கேன், அது உனக்காக. தலை எடுத்துப்பா. சரி வாங்க குளிப்போம். சரி சக்தி. ராமகிருஷ்ணா, நம்ம 2 ஜோடி தான் குளிக்காம இருக்கோம், வாங்க குளிப்போம். கொஞ்சம் அங்க பாருங்க. இவன் இப்போதான்டா. நீ ஏன்டா இடத்துல பண்ணிட்டு இருக்க? 2 பேரும் சண்டை போடாம அங்க தள்ளி போயிருந்து குளிங்க. பத்திய சக்தி எப்படி எல்லாம் பேசுறான்னு. நம்ம 2 பேரும் சண்டை போடுறோமா? அவன் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி போய் குளிப்போம். வாங்க. சக்தி, நான் உனக்காக வந்திருக்கேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க எல்லாம் அப்படி நிக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படி நிக்கணும்னு தோணுது. யார் வேண்டானா? நீங்க மட்டும் தனியா நின்னுங்க. அப்ப என் மேல சாயறதுக்கு ஆள் வேண்டாமாங்க? நான் தனியா போய் குளிக்கப்பா. நில்ல சக்தி. நல்லா இருக்கலாம் சக்தி. ஆமாங்க, இதுக்குதான் நான் முதல்ல கூப்பிட்டேன். நீ எங்க வந்த? தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு இந்த சைடு வந்தீங்க? சும்மாதான். என்ன பழியன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு? அதுவும் அது அந்த பக்கத்துல இருந்தா வந்த மாதிரி இருந்துச்சு. மாப்பிள ஒண்ணு இல்லையே? உண்மையை சொல்லு மாப்பிள, இந்த இறைச்சல் சத்தத்திலயும் அந்த சத்தம் ரொம்ப பலமால கேட்டுச்சு. ஒண்ணு இல்ல மாப்பிள, ஒண்ணு ஆகலையே. நீ சொல்ற சைஸ்ல எங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ஆமாங்க, நல்ல அடி வாங்கிருக்காங்க போல. என்ன நீ ஒரு நாள் அடிச்சல அந்த மாதிரி அடி வாங்கிருப்பா போல. ஆமாங்க. என்னதுக்கு சிரிக்கிற? நல்லா இருக்குனே. ரொம்ப சந்தோஷமா? பக்கத்துல ஒரு பத்திரக்காளி வந்திருக்காளே, அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்க பக்கத்துல தான் பண்ணிக்கோம், எங்களுக்கு தெரியுது. என்ன பண்ண? ஒண்ணு இல்லையே. பயப்புள்ள ஏதோ சம்பவம் பண்ணிட்டான் போல, அத மரணடி வாங்கிட்டு நிக்கும். அது ஒண்ணு இல்லையே ராகம் போட்டு எப்படி சமாளிக்காம பாரு. ஆமா ராமகிருஷ்ணா, என்ன குளிச்சு முடிச்சாச்சே, கிளம்புமா? அதுக்குள்ளே கிளம்பணுங்க. வலிக்குதா? எனக்கு ஏன் வலிக்க போகுது? பாத்திய சக்தி வலிக்குதான்னு கேட்கான். வலிக்கலையோ? தயவு செஞ்சு சக்தி காட்டி கொடுத்துறாதே. நீ உன் அனுமதி இல்லாம நான் பண்ண மாட்டேன். சரிங்க. பெர்மிஷன் தருவியா? மாட்டேங்க, கல்யாணம் முடியட்டும். இது வேறையா? சரி, நான் தான் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ கொடுக்கலாம், எப்போனாலும் தரலாம். அதுக்கு நான் முழு அனுமதி தரேன். காயத்துக்கு இப்ப மருந்து போடலாமே. கல்யாணத்துக்கு அப்புறம் மருந்து தரேங்க. அதுக்குமா? காய புதப்பட்டிருக்கு, கல்யாணத்துக்குள்ள 6 பேருமே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அடியை போட்டு காயம் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து போடுறேன். என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி தானா? நான் கிளம்புற கனடாவுக்கு. இருங்க, ஒரு வழியா வலிக்க வந்துட்டா. நீங்க எல்லாரும் என்ன எங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதான் ஜோடி ஜோடியா தானே நிக்கும். ஒரு ஆட்டத்தை போட்டு குளிப்போம். சரி மாப்பிள.